பிரைஸ் தி லார்ட். கவனமாயிரு என்கிற தலைப்பில் இன்றைக்கு வேதாகம் பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. ஆடுகளுடைய நிலைமை நமக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கொடுத்துருப்பாரு. ஊழியத்தின் பாதையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஊழியத்தை செய்யலாம், ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வழி நடத்திட்டு வந்திருப்பாரு. அதன் மேலே நீங்கள் எப்படி இருக்கணுமா? கவனமாக இருங்க. அவங்களுக்கு அந்த ஆடுகளுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய காரியங்கள் என்ன அப்படின்றதில் நம்ம எப்படி இருக்கணுமா? நன்றாய் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்ற காரியங்களை நம்ம எப்படி பண்ணணும்? நன்றாய் அறிந்து கொள்ளணும். ஆனால் நம்மளுடைய காரியங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு செவி கொடுத்து கவனமாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் சொல்கிறார். என்னவா? நீங்கள் அப்பம் இல்லாததற்காகவும் பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறோம்? பொருளை வாங்குகிறோம். எதுனா சினிமா பாடலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதெல்லாமே பணம் கொடுத்து வாங்கி என்ன பண்ணுறோம்? அதை பூசிக்கிறோம், இதை பூசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அப்பமே இல்லை. ஆனால் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம என்ன பண்ணுறோமா? நீங்கள் இல்லை, நானும் செய்ததான். திருப்தி செய்யாத பொருள் செல்ஃபோனில் பார்க்குறோம், இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோமா? திருப்தி செய்யாத பொருள்கள் மேலே நம்ம கவனமாக இருக்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய கவனம் எப்படி இருக்குது? பொருள் மேலே இருக்குதா? செல்ஃபோனில் திருப்தியே கொடுக்காது. நீங்கள் இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாம், அது உங்களுக்கு திருப்தி தருதா? இல்லை, பார்த்ததே தான் திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அது நமக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் ஆண்டவர் சொல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், நம்ம ஒரு ஊழியக்காரராக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும் அப்படின்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆடுகள் கொடுத்துருக்காரா, கொஞ்சம் ஆத்துமாக்களை கொடுத்துருக்காரா, அவர்களை நம்ம வழி நடத்தணும். எப்படின்னா, அது கட்டாயமாக செய்யக்கூடாது. ஐயோ செஞ்சாகணுமே அப்படின்ற ஒரு உணர்வோடு அதை செய்யக்கூடாது. அப்புறம் பாருங்கள், மனப்பூர்வமாக அதை செய்யணும். ஆண்டவரே, மனப்பூர்வமாக மன உணர்ந்து அதை என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல. அவலட்சணமான ஆதாயம், இதில் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் அவலட்சணமாக பாருங்களேன். அதற்கான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு உற்சாகமாக செய்யணுமா? ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் அதை உற்சாகமாக செய்யுங்க, எதை கொடுத்தாலும் அதை உற்சாகமாக செய்யுங்க அப்படின்றாங்க. சுதந்திரத்தை இருமோப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. சுதந்திரத்தை எப்படியா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்தை சுதந்திரமாக நம்ம செய்யணும். ஆனால் அதை எப்படியா இருமாப்பாக ஆளக்கூடாது. என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஆளாகாமல், அதை மந்தைகளை மேய்க்காமல் மந்தைக்கு மாதிரிகளாகவும் காண்பிக்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மந்தைகளுக்கு மாதிரியாக யார் காண்பிச்சிருக்காங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மந்தைக்கு மாதிரியாக இருந்திருக்காரு. அவர் தான் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆடுகளுக்காக என்ன செஞ்சுருக்கோம்? நம்மளால் எதுவுமே என்ன பண்ண முடியல, செய்யவே முடியலை பாருங்களேன். ஆனால் யோசுவாவுக்கு ஒரு பயம் வருது, ஊழியத்தின் பாதையில் ஒரு பயம் வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பலன் கொண்டு திடமனதாக இரு, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ள நீ பலன் கொண்டு தினமனதாக இரு, இரவும் பகல் அதை குறித்து நீ தியானி அப்படின்னு சொல்கிறார். அப்போது யோசுவா அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறாரு, ஜெயம் எடுக்கிறாரு, கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்கிறாரு. இது தாவீது பாருங்கள், அவருடைய ஆடுகளை, கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் வச்சுட்டு வராங்க? காவலாளி வசத்தில் வச்சுட்டு வந்து தான் அங்கே கோலியாத்தை முறியடிக்க வரத்துக்காக ஒரு ஆளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரு அங்கே. அதனால தான் ஒரு காவலாளி அங்கே வைக்கிறாரு. பாருங்களேன், சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வந்ததுக்கு எதுக்கு நீங்கள் வந்த? உன் ஆடுகளை கேட்குறாங்க, உன் கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாயின்னு கேட்குறாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறாரு, கொஞ்சம் ஆடுகளை நம்ம யார் வசத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறோம்? இன்றைக்கி அந்த ஆடுகள் மேலே நம்ம கவனமாக இருக்கிறோமா? உங்களுடைய ஆத்துமாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அது உங்களுடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுடைய நிலைமைகளை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோமா? அவங்க மேலே நம்ம கவனமாக இருக்கிறோமா? அந்த ஆடுகள் சிதறி போகாமல் இருக்குதா, இல்லை அந்த ஆடுகள் வழி தவறி போகுதா அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா?
இன்றைக்கு நீங்கள் யோசிங்க. உங்கள் ஆடுகளின் நிலைமைகளை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மந்தைகள் மேலே நீங்கள் கவனமாக இருங்கன்னு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனமாயிரு என்கிற தலைப்பில் இன்றைக்கு வேதாகம் பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள்